நீயும் நானும் எப்போ ஒன்னா சேரப் போறோம், அதையும் நீயும் என்னிடம் இப்போ சொல்லு பொருளே. எத்தனை நாள் இப்படி பிரிந்து இருக்க போறோம், வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லு பொருளே. நான் புசிக்க உணவாக நீ இருக்க வேண்டாம், போர்வையாக வந்து குளிரை ஏந்த வேண்டாம், தொட்டியாக வந்து மலத்தை அள்ள வேண்டாம், மலமாவும் குளிராயும் நீ இருக்கவும் வேண்டாம். சூரியனாக இருந்து பயிரை வளர்க்க வேண்டாம், நிலவாக இதமாய் வந்து குளிரவும் வேண்டாம், காற்றாக அடைக்கப்பட்டு நீ தவிக்கவும் வேண்டாம், நீராக அடிக்கப்பட்டு ஓடியாடவும் வேண்டாம். நீயும் நானும் எப்போ ஒன்னா சேரப் போறோம், அதையும் நீயும் என்னிடம் இப்போ சொல்லு பொருளே. மாடுபடும் பாட்டை நிறுத்த வண்டியாக நீயும் வந்த, மலமள்ளும் மனசனுக்கு கருவியாக வந்து நின்ன, வானிலேதான் நான் பறக்க விமானமாக நீ இருப்ப, எந்த சித்தன் செய்வதையும் எளிய மக்கள் செய்ய வச்ச, உன்னை நசுக்கி வாழ வச்ச, என்ன கடங்காரனாக்கி புட்ட. இந்த இயக்கம் இருக்க வேண்டி உடலாகத்தான் நீ இருக்க, உடலாதான் நீயும் இருக்க, உயிரா என்ன மாத்தி புட்ட. பொருள் இல்லாம இங்கே ஒரு இடமும் இல்ல, பொருள் மறுத்து பார்த்தா இங்கே உலகே இல்ல, இங்க இருப்பது அனைத்துமே பொருள். இந்த உயிருக்கு உடல் என்பதே பொருள், உடலில் உள்ள உயிர் கூட நுண்ணிய பொருள். எந்த பொருள் என்பதும் பரிபூரண அருள். தேவாதி தேவருக்கும் பொருள் வேண்டும், உலகையாளும் ராசனுக்கும் பொருள் வேண்டும். பொருள் முன்பு நாம் பிச்சை எடுக்க வேண்டும், பொருளை கடவுளாக வணங்க வேண்டும். நீயும் நானும் எப்போ ஒன்னா சேரப் போறோம், அதையும் நீயும் என்னிடம் இப்போ சொல்லு பொருளே. எத்தனை நாள் இப்படி பிரிந்து இருக்க போறோம், வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லு பொருளே. நாளை என்ன நடக்கும் என்ற அறிவு கிடைக்கும், பிற உயிருக்காக நீயும் இங்கே வாழும்போது பயம் என்பது இல்லாமல் போய்விடும். பிற உயிரை நோக்கி நீ பயணம் செய்யும் போது பெரிய நம்பிக்கை உன்னில் ஏற்படும். அன்பான செயல் செய்து வாழ்ந்தா தெரியாத விஷயம் தெரிய வரும். ஜீவகாருண்யத்தை செய்து வாழ்ந்தால் அளவுக்கு மீறிய நம்பிக்கை வரும். எது நடந்தாலும் நன்மைக்கு நடக்குது என்ற பேரறிவு வரும். எது நடந்தாலும் இங்கே நன்மை மட்டும் நடக்கும், தீமை நடக்காது. எல்லா இடத்திலும் இறைவன் மட்டும் இருக்க துன்பம்